நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கென்று எத்தனையோ சிறப்புகள் உண்டு. ஆனால் நான் பார்த்த ஒரு சிறப்பினை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பிலே புதுமை பித்தனுக்கான ஒரு விழா நடைபெற்றது, ஒரு ஆலோசனை கூட்டம். அந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவருக்காக மேடையிலே தனியாக ஒரு இருக்கையும், வந்திருக்கிற தமிழறிஞர்கள் அமர்வதற்காக சமதளத்திலே சரிதளத்திலே இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார், அந்த இருக்கையை பார்த்தார். இல்லை இல்லை, எனக்கு தனி இருக்கை தேவையில்லை, நான் தமிழ் அறிஞர்களோடு தமிழ் உணர்வாளர்களோடு சரிநிகர் சமானமாக சமதளத்திலே அமர்ந்து பேச விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த நாற்காலி அமைப்பையே வட்டமாக போட்டு அதிலே அவர் நட்ட நடுவிலே அமர்ந்திருக்க, வலதுபுறத்திலே ஐயா வண்ணதாசன் இந்த புத்தக திருவிழாவினை திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய இலக்கிய பறவைகளுடைய வேடந்தாங்கலாக திகழக்கூடிய ஐயா வண்ணதாசன். வண்ணதாசனுக்கு வயதாகிவிட்டதாம். வானவில்லுக்கு ஒருபோதும் வயதாகாது, அதன் வண்ணங்கள் ஒருபோதும் சாயம் போகாது. அந்த வண்ணதாசன் ஒரு புறத்திலே அமர்ந்திருக்க, சிற்பங்களுக்கு பின்னால் கலையை தெரிவிக்கிற கலைஞர்களுக்கு மத்தியிலே சிற்பங்களுக்கு பின்னால் வரலாறை தெரிவிக்கின்ற ஐயா சந்துரு அமர்ந்திருக்க, இன்னும் பல ஆண்டோர்களும் சான்றோர்களும் அமர்ந்திருக்க, அந்த அரங்கத்திலே ஐயா இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சரிநிகர் சமானமாக நாற்காலி போட்டு அமர்ந்து உரையாடிய பாங்கு இருக்கிறதே, அவர் தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் எத்தனை தூரம் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.